திட்டமிடல் இல்லையா? அதை பத்தி விரிவா சொல்லுங்க. சரியான கேள்வி கேட்டீர்கள். குறிப்பாக சரியான திட்டமிடல் இல்லாததான் இதற்கெல்லாம் பிரச்சனைக்கு ஒரு மூல காரணம் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் இன்று இந்த பணியை இதோடு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். திரும்ப நாளை அவர்கள் தொடர இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கடலின் தன்மை அவருடைய மீட்பு பணிக்கு உதவி செய்யுமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக இன்று தரை தட்டி நிற்கும் பிரதிபா காவேரி கப்பலுக்கும் மேலும் இழுவை கப்பலான மாளவியா கப்பலுக்கும் இடையில் கட்டப்பட்டிருந்த இரும்பு கயிறு பாதியிலேயே அறுந்து விழுந்திருக்கிறது. மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவலாக கடல்சார் வாணிபத்துறைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இது சம்பந்தமாக நம்ம கடல்சார் வல்லுநர் கல்யாண் நம்மோடு இருக்கு, அவரிடம் பேசுவோம். சார், இந்த மீட்பு இப்பொழுது கைவிடப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் அவருடைய முயற்சி தோல்வியில் முடிந்திருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் சார்? அவங்க கொஞ்சம் நகர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. நல்ல நம்பிக்கை வச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இழுத்து பார்க்கலாம் அப்படின்னு, ஒரு டக் போர்ட் வச்சு இழுத்து பார்க்கலாம் அப்படின்னு இன்னொரு முயற்சி பண்ணலாம். பொறுத்திருந்தா பார்க்கணும், இது உண்மையிலே பலன் கிடைக்குமா, இவங்களை வெளியில எடுத்துட்டு போயிட முடியுமா கப்பலை முழுமையா அப்படின்றது பொறுத்திருந்தா பார்க்கணும். அதாவது பூர்ணிமா, கடுமையான சவால் என்றே வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏன்னா இந்த கப்பல் எந்த நிலையில் மூழ்கி இருக்கிறது, கிட்டத்தட்ட 4.5 அடி தூரம் மணலில் பதிந்திருக்கிறது என்ற ஒரு தகவல் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதே சூழ்நிலையில் கடலின் மட்டம் ஒரு மீட்டரிலிருந்து 1.5 மீட்டர் வரை அதிகமாகும் என்று வானிலை அதிகாரிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இன்று மீட்பு பணியை தொடங்கினார்கள். ஆனால் கடலின் தன்மை அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் அந்த கயிறுடைய வலுவை தன்மையும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது, அது அந்து விழுந்திருக்கிறது. இப்படி பல்வேறு தோல்வி மேல் தோல்வி அவர்களுக்கு கிடைத்ததை அடுத்து இன்று இந்த மீட்பு பணியை கைவிட்டிருக்கிறார்கள். மீண்டும் தொடருவோம் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மகாலிங்கம், இந்த மீட்பு பணி எத்தனை மணி நேரம் நடைபெற்றது? இதுல எத்தனை பேர் ஈடுபடுத்தப்பட்டாங்க? யார் யார் முன்னிலை இந்த மீட்பு பணி நடைபெற்றது? இது திரும்பவும் எப்ப நடைபெறும் தகவல் இருக்கா? இதை பத்தி எல்லாம் விரிவா சொல்லுங்க. அதாவது இந்த மீட்பு குழுவில் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றார்கள். கடலோர காவல்படை, நமது சென்னை துறைமுக அதிகாரிகள், மேலும் முக்கியமாக அனைத்துக்கும் தலைமை யார் என்று கேட்டார்கள். ஆனால் கடல்சார் வாணிபத்துறை தான் இந்த முழு மீட்பு பணிக்கும் பொறுப்பு என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இதில் கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான அதிகாரிகளும் பணியாளர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாளவியா கப்பல் என்ற ஒரு இழுவை கப்பல் பயன்படுத்தப்பட்டது. மேலும் இந்த பகுதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு சிறிய ரக கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன மற்ற உதவிகளுக்காக. இப்படி பல்வேறு அதிகாரிகள், அதாவது கடலோர காவல்படையில் அதிகாரிகள் களத்தில் நின்று பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு அதிகாரிகள் மட்டத்திலிருந்து பணியாளர்கள் மட்டம் வரை 200க்கும் அதிகமானவர் இந்த மீட்பு குழுவில் இருந்திருக்கிறார்கள். சிங்கப்பூரில் இருந்தும் கூட ஸ்மித் இன்டர்நேஷனல் அமைப்பை சார்ந்த 7 பேர் கொண்ட குழுவும் இந்த குழுவில் அங்கமாக இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு குழு மற்றும் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்களும் அவர்களுடைய முயற்சி இன்று ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஆனால் இதற்கு குறிப்பாக தகவல் தொடர்பில் இருக்கும் ஒரு குளறுபடிதான் இதற்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. துறைகளுக்கு மத்தியில் இடையில் ஏற்பட்ட தகவல் தொடர்பு, அப்புறம் முடிவெடுக்கும் தன்மையில் இருக்கும் ஒரு பிரச்சனை. அதாவது அனைத்து துறைகளையும் அரவணைத்து சென்று சரியான முறையில் ஆய்வு நடத்தி அந்த ஆய்வின் அடிப்படையில் அறிவியல் பூர்வமாக இதை மீட்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறந்த ஆலோசனை அவர்கள் பெற்றார்களா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மகாலிங்கம், இப்ப கப்பலோட அடிப்பகுதியில எண்ணெய் கசிவு ஏற்படுது அப்படின்னு கண்காணிக்க ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவோட ஆய்வு இப்ப எந்த கட்டத்துல இருக்கு? அதை பத்தின தகவல் இருந்தா விரிவா சொல்லுங்க. அதாவது இந்த கப்பலை கடலுக்குள் மீட்கும் பணி தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த கப்பலினுடைய அடிப்பகுதியில் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா, ஏதாவது கசிவுகள் இருக்கிறதா என்பதை ஆராய்வதற்காக தனி குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் இந்த மீட்பு பணியின் போது கப்பலின் அடிப்பகுதியில் சென்று அந்த ஏற்பட்டிருக்கும் சேதங்களை அவர்கள் பார்வையிடுவார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்று அந்த குழு பணியில் முழுமையாக ஈடுபடவில்லை. ஏனென்றால் நாம் இங்கிருந்து நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீட்பு பணியில் நாம் நேரடியாக நம் கண்முன் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இன்று மீட்பு பணியை பார்த்தோமானால் அந்த குழு பணியை செய்யவில்லை. அதைத் தொடர்ந்து இவருடைய முயற்சி, இரண்டாவது முயற்சியும் தோல்வியை தழுவியதால் அந்த குழு செயலுக்கு வரவில்லை, அதாவது களம் இறங்கவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இப்படி அந்த குழுவினுடைய செயல்பாடும் இன்று நாம் எதிர்பார்த்தபடி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பூர்ணிமா, பிரதிபா காவேரி கப்பல் மீட்பு பணி தோல்வியில முடிஞ்சது பத்தி நிறைய தகவல்கள்